வெல்கம் டு குக்கிங் குயின் தமிழரசி கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சுவையான அடை தோசை எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். முதல்ல பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் சில பொருட்களை நம்ம அரைக்க போகிறோம். இந்த அரிசியை கூட சிலதை வதக்கி மாவில் கலக்க போகிறோம். அது என்னென்னு தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன் பார்த்துருப்பீங்க. இப்போ பூண்டும் காஞ்ச மிளகாவையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பு கலருக்கு இல்லையா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு இதை முதல்ல அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட் பேட்ச்லேயே நம்ம 2 பேட்சாக அரைக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பேட்ச்லேயே உப்பும் மஞ்சத்தூளும் இதை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். செகண்ட் பேட்சில் நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போட மாட்டோம். பாருங்கள், ஃபஸ்ட் பேட்சை அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் குறைன்னு இருந்தாலே போதும், ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அகல பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 2வது பேட்சு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2வது பேட்சுக்கு நம்ம உப்பு போட மாட்டோம், ஆல்ரெடி உப்புலாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ 2வது பேட்சை அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இதையும் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மாவில் கலக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது ஒரு கடாயில் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் செவர வளர்த்துக்கணும். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வறுத்தா போதும். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா விருப்பப்பட்டால் நீங்கள் அரைச்சியும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். 2 விதமாகவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், பொடிசாக நறுக்கின வெங்காயம். நல்லா வெங்காயத்தில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வெங்காயத்தை வதக்கலாம். மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்துக்கு உண்டான மஞ்சத்தூள் மட்டும் நான் போட்டிருக்கேன். இது போடணுன்னு கூட அவசியம் கிடையாது, ஆனால் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் எப்போவுமே போடுவேன், அதனால தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் பேட்சும் செகண்ட் பேட்சும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கலந்துக்கிட்டு இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் ஆற விட்டு மாவோடு கலந்துக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், அந்த சூட்லேயே போட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லியை இதில் வேணும்னா உங்களுக்கு புதினா கூட நீங்கள் புதினா இலைகளை கூட பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வாசம் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், முதல் தோசை போட்டிருக்கேன். எப்போவுமே எந்த தோசை செஞ்சாலும் முதல்ல ஒரு 2-3 தோசைக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தான் வரும். கொஞ்சம் அந்த பதம் மாவு பதம், நமக்கு கல் எல்லாமே பக்காவாக செட் ஆகணும். அது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு தோசை வர்றது கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஆனால் செய்ய சூப்பராக வந்துடும். பாருங்கள், மூடி போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். லைட்டாக அங்கங்கே வெள்ளையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் சுற்றி எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பின்னாடி நல்லா கோல்டன் கலராக வந்துடுச்சு. முன்னாடி அந்த லைட்டாக மாவு இருக்குது இல்லையா, அதுக்கு மட்டும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் தோசை. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு நாங்கள் எப்போவுமே செய்ய மாட்டோம். இது எங்கள் வீட்டில் செய்கிற டிஷ்ஷு தான், ஆனால் இதுக்கு சைட் டிஷ் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது, காரம் உப்பு எல்லாமே இருக்குன்றதுனால இது கூட நாங்கள் சைட் டிஷ் தனியாக செய்ய மாட்டோம். ஆனால் தேங்காய் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா கார தோசை சில பேர் அடை தோசை சொல்லுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன். இன்னொன்று, எங்கள் ஊர் சைடில் சட்னி வேணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா பூண்டு சட்னி தான் வைப்பாங்க. பூண்டு சட்னி, பூண்டு மிளகா பொடின்னு சொல்லுவோம். பூண்டு மிளகா பொடியும் நல்லெண்ணெய் விட்டு குழைக்கிற சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நார்மலாக இட்லி தோசைக்கு அது நல்லாயிருக்கும், இதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று காரசாரமாக சாப்பிட்றீங்கன்னா பூண்டு சட்னி, பூண்டு மிளகாத்தூள் சட்னி வச்சுக்கலாம். இல்லை லைட்டாக சாப்பிட்றவங்க, நீங்கள் காரம் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி இதுக்கு மஸ்ட், நல்லாயிருக்கும். பாருங்கள், தோசை எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு புதுசாக யாராக்குன்னா தெரியலன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 10 பல் பூண்டை
நல்லா நசுக்கிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா பூண்டு சட்னியும் ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் எதுவும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பிரபஞ்சத்துக்கு நன்றி.